Hello ladies, welcome back to our YouTube channel. So today we'll learn a new type of motif with a kundan stone. So welcome to our YouTube channel. வணக்கம், ரொம்ப நன்றி திருப்பி நீங்கள் வந்ததுக்கு எங்களோட யூடியூப் சேனலோட வீடியோ பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குந்தன் ஒர்க் வச்சு எப்படி மோட்டிவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குந்தன் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் சின்ன கிளாம்போட வரும் உங்களுக்கு யூஸ்வலாக. ஸோ அது டேரெக்டாக நீங்கள் ஓட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் கலர்ஸ் அண்ட் சைஸஸில் வரும். திஸ் இஸ் கோயிங் டு பி அ சில்வர் குந்தன் வித் அ கோல்ட் அவுட்லைனிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில்வர் குந்தன்னு சொல்லுவோம். இதே பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஷேப்ஸ், வேரியஸ் சைஸஸ் அண்ட் வேரியஸ் கலர்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு. கோல்டு, சில்வர், அதே மாதிரி ஆன்டிக் கோல்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மேட் ஷேட்ஸும் வரும், க்ரீன், பிங்க், ப்ளூ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now let's see how to do this. So I'm taking a fabric glue from Fevicryl, which is my favorite. It is easy to use, and if you want to remove also, you can remove it easily compared to the other glues. So I'm just taking a very small tiny bit. Okay, and I'm going to stick it there. So இதை நான் ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா now let's see how to do the process. So let it dry at first. So it will take 5 to 10 minutes to dry. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ராப் வச்சு ஒட்டிட்டு வந்து நான் இப்போது இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ காமிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு காஞ்சிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு. ஸோ now let's see how to do this further. So the kundan இப்போ dry ஆயிடுச்சு. So the kundan is dried right now. So what are we going to do is give a beads outline at first. So taking my sugar beads. Okay, I'm going to do 3 type of different designs with the kundan here. So at first let me take the beads. So now I'm taking my 3mm bead, which is going to be this. Okay, I'm combining the 3mm bead. So 3mm bead எடுத்துக்கிட்டேன். So 3mm bead ஒன்று, sugar bead ஒன்று எடுத்துக்கிட்டு நான் அதை கம்பைன் பண்ணிவிட்டு கீயை அதை லாக் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ இந்த இடத்துல நான் ஒரு நாட் போட்டு அதை எண்ட் பண்ணிக்கிறேன். So I've taken a 3 mm sugar bead, I've completed it, and I'm going to make a knot over here and finish this point. Going to the next point. Take a 3 mm bead, take a sugar bead. I think this is pretty tight, so going to the next sugar bead. Load it into the thread. So thread உள்ள போட்டுட்டு அதை டைட்டும் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் அதே மாதிரி நாட் போட்டுக்க போகிறேன். So going to the next point. So taking my 3 mm, along with my sugar bead, so I feel I've taken a bigger loop. So reverse the needle, load, and then secure it. So I hope you all can see the motif. So now let's see how to do 2 more types of motif here. So now we'll see the type 2. So ரெண்டாவது விதமான motif எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So further I'm taking a bit of sugar beads and 3 mm beads. So now let's take the needle. So needle எடுத்துக்கிட்டேன் கீழ் வழியாக போகலாம். Okay, so bring in your needle, take your 3 mm and sugar bead, load it, go to the next point. So ஒரு 3 mm bead ஒரு sugar bead வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு again ஒரு 3 mm bead எடுத்துக்கிறேன். ஒரு sugar bead எடுத்துக்கிறேன். Again load it. திருப்பி ஒரு 3 mm bead ஒரு sugar bead எடுத்துக்கிறதுக்கு அடுத்த ஜங்ஷன் பாயிண்ட் போகிறேன். So I hope you all can see the second motif here. So after this is done, I'm going for the
final knot. I'm doing it twice for an extra security. So that's it. The second motif is done. So I hope you can see it is intact and nothing is moving. So this is how the second motif is done. So now let's see how to do the third type here. ஸோ பார்த்தீங்கன்னா இது அப்படியே இன்டாக்டாக இருக்குது, எதுவும் ஒன்றும் ஆகலை, அப்படியே நம்ம எல்லாமே தைச்சாச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப், இது செகண்ட் டைப். ஸோ தேர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த தேர்ட் டைப்புக்கு நான் 2 டைப் பீட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஒன்று 5 mm, ஒன்று 3 mm. ஸோ now for the third type I'm going to take 2 type of beads. One is going to be 5 mm and next is going to be 3 mm along with some sugar beads. So now let's see how to do the third type of motif. So this is going to be my 5 mm bead. I'm going to take that first. So 5 mm bead first எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு first 5 mm bead நான் போட்டுட்டேன். So I've inserted the 5 mm bead at first. Taking the sugar bead, holding it with my hands, reinserting into the 5 mm bead itself. So அது உள்ளே திருப்பி அந்த ஊசியை விட்டுட்டு இந்த sugar bead என் கை ஹோல்டில் வச்சுருக்கேன். So sugar bead is in my hold right now on my left hand. Using my right hand I am pulling the thread slowly and securing it. So I'm going to leave it likewise, which will be a little more protruding comparatively. Now for this case it is mandatory that you have to do the knot for every single type. If not, it might open up easily. So இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சிங்கிள் ஸ்டிச்சுக்கு கூட நீங்கள் நாட் போட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அது டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். So I'm going to repeat the same for the next 3 sides as well. ஸோ இப்போ நான் இதை முடிச்சுட்டேன். ஸோ இப்போ நடுவில் இருக்கிற கேப்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பேர்ல்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ 4 பேர்ல்ஸ் வச்சு எப்படி இதை ஃபில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிற கேப்புக்கு நான் நடுவில் இந்த ஊசியை விட்டுக்க போகிறேன். எடுத்துட்டு இந்த பேர்லை லோட் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு நார்மல் 4 mm பேர்ல், சாரி 5 mm பேர்ல். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதை வந்து எப்படி நம்ம சுகர் பீட் வச்சு லோட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம இதையும் லோட் பண்ணி இது உள்ளே இன்சர்ட் பண்ணிட போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு சுகர் பீடு வச்சு டைட் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மிச்ச சைட்லேயும் பண்ணி பார்த்துடலாம்.
ஸோ நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது முடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு என் நாட் போட்டுருங்க. போட்டு லாக் பண்ணிவிடுங்க 1க்கு 2 தடவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3D எஃபெக்ட் எம்ப்ராய்டரி மாதிரி இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே அழகாக தனியாக தெரியும். So this is going to be comparatively a 3D type of an embroidery. So you can evidently see the difference between these two and this. If you prefer a different type of a 3D embroidery, you can go for the third type. So this is type 1, type 2, type 3. So do subscribe our channel and comment if you got any doubts. And if you got any doubts, we'll be addressing from the comment box. Do not forget to subscribe for more videos. Stay tuned.